கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல. மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அமாவாசை அன்று கரெக்டாக டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டீசர் அப்படின்றது நான் சொல்ல தேவையில்ல, கருப்பு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன நுணுக்கம் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோ டிகோட் பண்ண போகிறோம், அது அப்புறம் பார்ப்போம். பட் நாளைக்கு தான் அமாவாசை நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இன்னைக்கு அதிகாலையிலேயே ஆரம்பிச்சிருச்சு அமாவாசை. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இந்த அமாவாசை முடியுது. பட் கேலண்டர் படி பார்த்தோம்னா நாளைக்கு தான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டைமிங் கரெக்டாக நோட் பண்ணிங்க அப்படின்னா இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கரெக்டாக அமாவாசைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கலாம், பொதுவாக பார்க்குறவங்க நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அந்த அமாவாசை கனெக்ஷன் தெரியாது, நம்ம ஆட்களுக்கு தான் தெரியும். அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு குலதெய்வத்துக்கு கனெக்ஷன் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை வழிபட்டு ஆகணும், அப்போ அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாகும். இதெல்லாம் நம்மளுடைய ஆட்களுக்கு தெரியும், பொதுவாக இருக்கவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அவ்வளோதான், அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இவங்க அப்படி டீசர் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை மூவி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபெஸ்டிவல் டைம் ஏதாவது ஒரு கரெக்டாக நல்ல நாள் பொறுத்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பர்டிகுலரான வீடியோ டீசர் மூவிலாம் கரெக்டான டைமிங் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்றது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸை உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? சூடம் பற்றி காட்டி சாந்தமான சாமி கிடையாது, ஒரு சூடத்தை பொருத்திக்கிட்டு உன் கோரிக்கையை நீ நிறைவேற்றின அப்படின்ட்டா இறங்கி வேலை செய்யும் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆக்ரோஷமான சாமின்னு சொல்கிறாங்க. சூடம் பொருத்தி சாந்த சொருபி கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை பெருங்கோயில்கள்லாம் என்ன பூஜை புனஸ்காரம் கையை கட்டி நிற்ப. நம்மள்ட்ட அப்படிலாம் இல்லை, நம்ம சொந்தக்காரங்க தாத்தா பாட்டனை பார்க்குற மாதிரி போகலாம். உரிமையாக போயிட்டு உரிமையாக கும்பிடலாம். நம்மளே சூடம் பற்றிலாம் காட்டலாம், நம்மளே அவங்களுக்கு படையில போடலாம், நம்மளே அதை எடுத்து சாப்பிட்டு வரலாம். ஸோ நம்ம ஃபேமிலி மாதிரி, நம்ம வீடு மாதிரி அது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு பிரச்சனைனா எவ்வளோ போஸ்ட் பண்ணி இறங்குவாங்க. வெளியே ஒரு ஆட்கள், வெளியே ஆட்கள் நம்ம கதையை கேட்டுட்டு அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் வெளியே இருக்க சாமி, உள்ள இருக்க அது சாமின்னு கூட சொல்லியிருக்கு. வெளியே இருக்கக்கூடிய ஆண்டைகள், உள்ள இருக்க நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த கனெக்ஷன்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா தான் போஸ்ட் பண்ணி நான் ஐயனாரை காட்டிடுவாங்கன்னு நினச்சேன். போஸ்டர்ஸில் அந்த ஐயனாரை தான் காட்டினாங்க. ஐயனாரை காட்டினாங்கன்னா வணிக கூட்டம், ஆசிரியர் கூட்டம் உள்ள வந்துடும். ஸோ வணிக கூட்டத்தை போஸ்டர்ஸில் காட்டினாங்க. நான் அப்படி தான் சொன்னேன், அவங்கள தான் மோனோபொலி பண்ணுறாங்கன்னு பார்த்தா பின்னாடி இப்பெல்லாம் ஸ்டாச்சுலாம் மாற்றிட்டானுங்க. இல்லை ஸ்டாச்சு தான் இதை வச்சிருந்தாங்கன்னு தெரியல, நின்றுக்கிட்டு கையில் அறுவாளர் நிற்கிதுல. ஸோ அந்த மாதிரி போஸ்ட்லாம் நம்மளுடைய சாமிகள் தான் இருக்கும். ஐயனார் சாமி இந்த உட்காந்துட்டு காலம் முடிச்சு உட்காந்துருக்கும், பக்கத்தில் குதிரை வச்சிருப்பாங்க. சிம்பாலிசமாக குதிரை உள்ள இறக்கிட்டாங்க. ஏன்னா கருப்பு சாமிக்கும் குதிரைன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால கனெக்ட் பண்ணி உள்ள இறக்கிட்டாங்க. சும்மா தரமான ஒரு விஷயங்கள்லாம் நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க டீசரில். குட்டி வீடியோவாக இருந்தாலும் அற்புதமான டைலாக்ஸ், டெலிவரிலாம் வேற லெவலில் இருக்குது. பாருங்க அடுத்தடுத்து. இந்த கருப்பசாமி இந்த கோயிலில் வந்து எல்லை சாமின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எல்லை எல்லை போட்டிருப்பாங்க, கம்பி போட்டிருப்பாங்க, கல் போட்டிருப்பாங்க. ரீசெண்டாக கொஞ்சம் நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம். அது வந்து அவனுங்க உள்ள வந்த இடம், அவங்க ஊரோட எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அவங்க மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கோயில்கள் அது இருக்கும். எங்கள் கோயிலில் கூட வந்து மணி கட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. ஆனால் எல்லை பொருளில் வைக்கிற மாதிரி இருக்காது. கோயிலுக்கு முன்னாடி ஒரு கம்பி மாதிரி கட்டி அதில் நம்ம மணி கூட தொங்குது. ஸோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இது எல்லைக்காக வச்சிருக்காங்க, எல்லை சாமிக்காக வைக்கிற ஒரு ஸ்டாச்சு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவனுங்க உள்ள வந்த இடத்துலலாம் வச்சிருப்பானுங்க. அங்கே ஐயனார் சாமி வச்சிருப்பானுங்க. நம்ம சாமிகளுக்கு இருந்துச்சுன்னா வேற, அவனுங்க நம்ம சாமி இருக்கும்போது அது காக்கிற தெய்வம். அங்கே அவங்க சாமி வச்சுட்டாங்க அப்படின்னா எங்களோட எல்லை இது, டெரிட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, எங்கள் டெரிட்டரி இது, அதை நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கணும், இது அளவுக்கு நான் செட்டில் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட இடம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவனுங்க எல்லை மார்க் மாதிரி வச்சிருப்பானுங்க. நம்ம தெய்வம் நம்ம காக்கிறதுக்காக வச்சிருக்குது, அவங்க இதை ஆள்றதுக்காக வச்சிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஐயனார் உட்காந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆள்றாங்க, இந்த இடம்லாம் அவங்க கண்ட்ரோல்னு அர்த்தம். கருப்பு சாமி இருந்துச்சுன்னா நம்மளோட எல்லை சாமின்றது அர்த்தம், அதான் நமக்கான சாமின்னு அர்த்தம். வக்கீலாக நடிச்சிருக்காப்புல. வக்கீல்னா யாரு? நீதி வாங்கி கொடுக்குறவர். கருப்பு சாமி யாரு? நீதி வாங்கி கொடுக்குறவர். அதாவது ஜட்ஜு. அவர் நீதி வாங்கி கொடுக்குற, வாதாடலாம் தேவையில்ல, அவர் தான் ஜட்ஜே. அவர் கொடுக்குறதா நீதி. நீங்க நினைக்கலாம் ப்ரோ மாரி பெரிய பெரிய கடவுள்லாம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பூமிகள்னு வந்துட்டேன்னா கருப்பு தான், அது வைக்கிறதா சட்டம், அது வைக்கிறதா, அது எழுதுறதா இது. அதுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, கருப்புக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ வக்கீலை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி நீ என்ன சட்டி சொரட்டன்னு நினைச்சிட்டிங்களா? அதனால பெரிய மோசமான ஆளுங்க. இந்த படம் பார்த்தேன்ல, அதனால மூக்குத்தி அம்மன், அதிலே தெரிஞ்சிருச்சு அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு. தரமான செய்யலாம் இருக்கு அவர்கிட்ட. இன்னமும் அடுத்த படங்கள்லாம் அற்புதமாக எடுக்க போறாரு. ரகசியங்கள் தான் வெளியே வரும். ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம கூட கேட்டாங்க ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில், நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீ பண்றதா என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்றது தான் இருக்கு. விஷயத்துக்கு போவோம். என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் வக்கீலாக கட்டுருக்காங்க. என்னோட பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பாஷா பாய் உள்ள வந்துட்டு போன மாதிரி இருக்கு. இந்த டேபிள் இப்படி தட்டுவார் பாருங்க,
காயின்ஸ்லாம் பறக்கும். என்ன காயின்ஸ் அப்படின்னா இந்த இது செஸ் விளையாடுவானுங்களே, இந்த செஸ் யார் ஆடிக்கிட்டு இருக்கா சொல்லுங்க? இந்த செஸ் யார் ஆடிக்கிட்டு இருக்கா? நம்மளுடைய தம்பி கூட்டமும் அண்ணன் கூட்டணும். அண்ணன் கூட்டம் சிங்கம், தம்பி கூட்டம் குதிரை. இவங்க தான் செஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. நம்மளாம் வச்சுக்கிட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு சிப்பாய் மந்திரி இவங்க எல்லாம் நகர்த்திட்டு இருக்கானுங்க. பட் இதுக்குள்ள இருக்கலாம் நம்மளாம் வெறும் அடிமை நாய்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது செஸ் போர்டு அடிச்சுருந்தாவோ தூட்டுருவார். ஓகே, ஸோ கருப்புக்கெல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓடுறா நாய வெளியேன்னு, நீ எங்கடா எங்கே ஆடிட்டு இருக்க, இந்த கிரவுண்டே என்னோட தர ஆடிக்கிட்டு அங்கே ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்கே நான் இன்னமும் ஆழமாக பார்க்குறேன். ஆர்ஜே பாலாஜி வந்து கண்டிப்பாக இந்த படம் ஓடணும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் ஓடி ஆகணும். ஏன்னா முக்கியமான சீக்வன்ஸில் நிறைய இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்காப்புல. தெளிவாக நம்ம மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுருக்காங்களா இல்லை அவரே வேணும்னு வச்சுருக்காரான்னு தெரில. சரவணன்ற பேர் முருகனோட பேர். சரவண பெலகுலால அவரோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. மறைமுகமாக அவங்க ஆளை தான் காட்டுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய முருகன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா அவங்க ஃபேமிலி லைனேஜ் எல்லாருமே முருகன் கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சிருக்கும். இந்த கோர்ட்டை ஒரு விஷயம் கோர்ட்டில் போராடுறாங்க. அப்போ பின்னாடி இருக்க ஃப்ளெக்ஸில் போட்டிருக்கிறத பாருங்க. அங்கே நிற்கிறாப்புல ஆர்ஜே பாலாஜி மெசேஜ் கடத்தலாரு. நீதிமன்றத்தை மாற்றி நீதி வழங்குங்கள்னு சொல்கிறாங்க. ப்ரோ கோர்ட்டுன்னு ஒன்று தனியாக இருக்கும். அங்கே ப்ரோ நீதிமானை மாற்றி நீதி வழங்குங்கன்னு சொல்லலாம். அதனால் நீதிமன்றத்தை மாற்றி மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், நீதிமன்றத்தை மாற்றணும். மன்றம் எங்கே இருக்குது? நம்மளோட நீதிமன்றம் கருப்பு கோயிலில் தான் இருக்குது. ஸோ நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கலன்னா கருப்பு கோயில்கிட்ட நீதி கிடைக்குன்னு சொல்லி கருப்புகிட்ட வைக்கிறாங்க. இந்த கதை அம்சம் என்னென்னு அங்கேயே முடிச்சிட்டாங்க, அந்த போஸ்டர்லேயே முடிச்சிட்டாங்க. நானே ஸ்பாய்லர் அலாட் பண்ணிடுறேன் படத்தோட கதையை. விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நீதிமன்றம் விஷயம் இருக்குல்ல, நீதிமன்றத்தில் அந்த விஷயமே இருக்குது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ப்ராப்ளத்தை நீதிமன்றத்தில் அணுகுறாங்க. நம்மளுடைய சூர்யா கேரக்டர், சரவணன் கேரக்டர் அணுகுது. பட் ஊர் நாட்டானா இருக்காப்புல அவர். அந்த ஊர் நாட்டானா இருக்கும் போது இந்த விஷயத்தை அணுக முடியலன்னு கருப்புகிட்ட வழிபாடு வைக்கிறாங்க. ஐயோ இப்படி நடக்குதுன்னு சொல்லி கருப்புகிட்ட வழிபாடு வைக்கிறாங்க. அந்த கருப்பாக இறங்கி அதுக்கு தீர்ப்பு கொடுக்குற இடத்துல நீதிமன்றத்தை மாற்றி கருப்போட நீதிமன்றத்தில் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கப்படுது. ஸோ அப்படிதான் இந்த அஜித்குமார் மாதிரிலாம் நம்ம நீதிமன்றத்தில் அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கருப்பு வாழ்றதுலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவன் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எவன் காரணத்துக்கு எடுத்தாவோ சரக்கு முடிஞ்சு. இந்த போட்டு தள்ளுறதுலாம் கிடையாது. வாழ்நாளை நினைச்சுப்போ கூட பார்க்க முடியாத தண்டனைலாம் கொடுப்பாப்புல. சரியான சொட்டர மகள். ஸோ அதான் காட்டுறானுங்க. ஸ்பாய்லர் இல்லாட்டு படத்தோட கதை இந்த இதில் முடிஞ்சு 4 வரையில முடிஞ்சு. அடுத்து கருப்பு வர வழி விடுங்கன்னு சொல்லிட்டு தட்டால்னு வெடிக்கும் நேரம் இது. கருப்பு வர நேரம் இது. அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக இறக்கிருக்காங்க பாருங்க. நம்ம இதை தானே இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளோ பட்ஜெட் போட்டு அவங்க இறக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு சின்ன யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க எவ்வளோ ஒரு பட்ஜெட் போட்டாங்கன்னா அவங்க பணம் இருக்குது பண்ணிடுறாங்க. நம்மகிட்டே பணம் இருந்துச்சுன்னா நம்மளும் பெரிய லெவலில் பண்ணலாம். நம்மளாம் படம் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் ஓடிடி லெவலில் விட்டுறலாம். இல்லை நான் டவுன்லோட் பண்ணிக்கோடான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோடான்றணும். ஏன்னா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே போதுமே, ஆட்டோமேட்டிக்காக அவனாச்சும் வாங்க வந்துடுவான். மக்கள் இதை வரவேற்பாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தேட்டருக்காரனா எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. இது மார்க்கெட்டிங் தானே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறங்குவாங்க. ஸோ அதுதான் மக்கள் ஆதரவு தான் முக்கியம். நம்ம வீடியோக்கே ஆதரவு தர மாட்டேங்காங்க போயிட்டுக்காரங்க. இதில் போய் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சினிமாட்டிக்காக கொண்டு போனால் அது வேற லெவலில் கொண்டு போகலாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வேற லெவலில் கொண்டு போகலாம். ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியும்ல. ஸோ அதை அப்படியே கூஸ் பம்ஸ் கொண்டு போக முடியும், கூஸ் பம்ஸ் மூமெண்ட் கொண்டு போக முடியும். சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லி மேலே ஆட்டத்தை இறக்குவாப்புல இல்லை. மெர்சல் படத்துல அந்த மாதிரி இறக்கி விட்டா போதும், எல்லாம் விசில் அடிச்சு கத்துவாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இது நம்ம டைம், செம்ம அடி அடிக்க போறேன். வேற பாய், இது நம்ம டைம், செம்மையா அடிக்க போறேன் அப்படின்றாப்புல, இறங்கி அடிக்க போறாப்புல தலைவன். நம்ம டைம்னா என்ன சொன்னேன் நம்மகிட்ட, இது ஏதோ நமக்கு எதாவது ஃபேவரா இருக்கு, நம்ம கருப்போட ஆற்றல முன்னோர்கள் ஆற்றல இறங்கி அடிக்கிற மாதிரி தெரியுது. தயவு செய்து முன்னோர்கள் ஆற்றலை வலிமைப்படுத்துங்க, முன்னோர்கள் குலதெய்வத்தை வழிபட ஆரம்பிங்க, முன்னோர்கள் வழிபட ஆரம்பிங்க. ஏன் சொன்னேன், அவங்களை நீங்க வழிபட அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாகும், எதிரிக்கு பதற ஆரம்பிக்கும், அடி வாங்குவாங்க சத்தியமா. இப்போ தர்மசாத்தாவா அது பேரை மாற்றி தான் சொல்லணும், தர்மஸ்தாலானா சொல்லணும், தர்மஸ்தாலா தான் சொல்லணும். அதோட கமெண்ட்ல சொன்னாங்க, ப்ரோ அது சர்ம வந்தது ப்ரோ அப்படின்னாங்க. எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியும். மதன் கோரி வாய் கூட்டு சட்டம்னு ஒன்று போட்டிருந்தான், வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம டைம் இறங்கி அடிப்போம். சூப்பரா இருக்கு. சொன்னதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பேபி டாடிஸ் கம், அதாவது வீட்டுக்கு வரேன்றாப்ல. வீட்டுக்கு வரணும் என்னது, நம்ம இடத்துக்கு தான். அமாவாசை அன்னைக்கு அவங்களோட ஆற்றல் இங்கே வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம். சிம்பாலிசமா ரெப்ரசென்ட் பண்றது தான்.
அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஏன் ப்ரோ அன்னைக்கு மட்டும் என்ன பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் அப்படின்னா, அமாவாசைக்கு ஒரு ஓயங்க பிறந்தநாள் ஏன் ஒரு நாளில் கொண்டாடுறீங்க? இப்போ நான் February 19 பிறந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட பிறந்தநாள் February 19 கொண்டாடுவேன். அதுக்காக ஜூன் ஜூலைல கொண்டாட முடியும்? ஸோ அதுக்குன்னு ஒரு 4 கிழமை இருக்குல்ல, ஒரு காரணம் இருக்குல்ல, நான் அன்னைக்கு தான் பிறந்தேன்ற காரணம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு அவங்களோட ஆற்றல் இங்கே இறங்கும், அவங்க எண்ணலைகள் இங்கே இறங்கும், கருப்போட ஆற்றல் வீரியமாக இருக்கும். ஸோ அமாவாசை அன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா போர்கள் நிறுத்தப்படும். நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இதை ரொம்ப பேச ஆரம்பிச்சோன்னே அவங்க எப்படி அரசல் பரசலாக சும்மா நம்ம கிட்ட நியூஸில் மட்டும் போய் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் எதுவுமே நடக்கலை. ஸோ அமாவாசை அன்னைக்கு போர் நடத்த மாட்டானுங்க, மக்களை துன்புறுத்த மாட்டானுங்க. அமாவாசை அன்னைக்கு துன்புறுத்தினான்னு வச்சுக்கோங்களேன், மக்களை செத்தான்னு வச்சுக்கோங்க. ஸோ அரசு அதிகாரத்தில் இருக்க எவனுமே அதை பண்ண மாட்டானுங்க. இது உங்களுக்கு நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். டேடி இஸ் கம்மிங், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறது இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முன்னோர்கள் ஆற்றல் பூமிக்கு வரும் அமாவாசை அன்னைக்கு நம்ம அவங்க வழிபடும் போது வீரியம் வேற லெவலில் இருக்கும். அது நமக்கு கேட்டது நமக்கான விஷயத்தை செஞ்சு கொடுக்கும். அது மனசுக்குள்ள இருந்த மாதிரி அது கூட நம்ம கனெக்டில் தான் இருக்கும் இன்னும் அப்படின்றத காட்டணும். இதுதான் சொல்ல வராங்க சம்பாலிசமா. இதோட இந்த டீசர் முடிந்து கடைசி சின்ன கிளிப்ஸ்லாம் கொடுத்துட்டு போஸ்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஒரு கருப்பு கேரக்டர், அது வந்து நீதி வழங்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு ஒயிட் கேரக்டர் நீதியை, அதாவது கரெக்ட் சுச்சுவேஷனில் இந்த டெமோக்ரஸிலாம் இருக்குல்ல, இந்த இடத்துக்குள்ள நீதியை வழங்குறதுக்காக கோர்ட்டில் போராடுது. அங்கே தோத்து போன பிறகு தான் கருப்பு இடத்துல அது நீதி கொடுக்கப்படுது. இதுதான் படத்தோட கதை. இதுதான் ஷார்ட் ஃபார்மாக அந்த டீசரில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று டீசர்லேயே படத்தையே முடிச்சிட்டேன் நான். ஆர்ஜி பாலாஜி ப்ரோ, நீ படம் எடுக்கும் ப்ரோ, கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஓடும். ஏன்னா இது நம்ம கருப்பு தொட்டு எடுத்திருக்கீங்க, அது பாசிட்டிவாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா வசூலை குறிக்கும். சினிமாட்டிக் லுக்கே வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த தண்ணி பழம் போஸ் அந்த கஜினி படத்தோட அதெல்லாம் அவ்வளோ நல்ல ஒரு இது. இந்த ஒருத்தன் தண்ணி பழம் ஸ்டாரா ஒரு பைத்தியக்காரன் தெரியும் பாருங்க, அந்த பைத்தியக்காரன் இந்த சீனே செதைச்சிட்டேன். இப்போ அந்த சீன் இப்போ சூர்யா பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு அடாப்டா இருக்கா. ஏன் அப்படின்னா அந்த சீனுக்காக வெயிட்டேஜ் கிடையாது, அந்த சீனை செய்கிற நபருக்கான வெயிட்டேஜ். ஏன்னா இவ்வளோ நாள் அதை பில்ட் பண்ணியிருக்கானுங்க, அந்த கேரக்டருக்கு பில்ட் பண்ணியிருக்கானுங்க. அந்த கேரக்டர் அப்படி பில்ட் பண்ண பிறகு அந்த சீக்வன்ஸ் சின்ன விஷயமா செஞ்சாலும் அது ஒரு நுணுக்கம் இருக்கும். அவனோட எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் அவனை நம்ம பார்த்த ஆங்கிள், இதெல்லாம் சேர்த்து தான் அதுக்கு ஒரு வைப் கொடுக்கும். புரியுதா? அந்த லெமன் தண்ணி பழம் ஸ்டாரு இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த கோமாளிகள்லாம் முதல் உதாசீனப்படுத்துங்க ப்ரோ. அப்படின்னா ப்ரோ இவங்களை உதாசீனப்படுத்தி இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் கொண்டாடணுமா? எவனையுமே கொண்டாடாதீங்க. ஒருத்தனோட திறமை இருக்குன்னா அந்த திறமையை மதிச்சுட்டு ஓகே அப்படியா கைத்தட்டி விசடிச்சு போயிட்டே இருங்க. அவங்களே வர்ஷிப் பண்ணாதீங்க, அதுதான் மேட்ரு. ஸோ சிம்பிளாக சொல்லியாச்சு ப்ரோ. தேட்டருக்கே போகாதுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நல்லா கிளியர் பண்ணிட்டு வரும்ல, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இவங்களே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ வாங்கி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த படம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த படத்துக்கும் இப்போ ரீசெண்டாக வெயிட் பண்ணலை. டிசம்பர் வரக்கூடிய அவதார் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரட்டும். ஏன்னா அதில் நிறைய மெசேஜ் இருக்குது, இதுலேயும் நிறைய மெசேஜ் இருக்குது, ஒரு வைப் இருக்குங்க இந்த வைப்புக்காக. ஸோ இந்த டீசர் பார்த்து எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்மகிட்ட இருந்து வீடியோ வரணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கருப்பு வர வழி விடுங்க. ஸோ அதான் மேட்ரு, இதான் டைலாக். நம்ம டைம் இது, நம்ம காலம் கபிலா இறங்கி ஆடு அப்படின்ற மாதிரி தைரியமாக உண்மையை பேசுங்க. அவைக்கணி ஆகுங்க. டிசிபி பாண்டியன் மாதிரி இந்த கோமாளியிலேயே இப்போ உள்ள பூந்து இவ்வளோ வேலை பார்க்குறாங்க தெரியுதா? டிசிபி பாண்டியனையே வணங்க வைக்கிறான்னு தெரியுதா? இந்த டைமிங்கில் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட எக்ஸாம்பிள் தான் ஏகப்பட்டது இருக்குல்ல. மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தீங்க, அதில் திருப்பதிக்கு போகணும்னு சொல்லி இங்கே கொண்டாடும் போது அந்த மூக்குத்தி அம்மன் அவங்க குலதெய்வம் வந்து எப்படி ஆக்ரோஷமாக கோவப்படும். ஏண்டா நான் இங்கே இருக்கேன், என்னை மீறினா பிடுங்கிடுவேன், திருப்பதினா திருப்பதி, உனக்கு நான் பண்ண முடியும்னா எல்லாத்தையும் இப்படின்றத பண்ணி காட்டும். ஸோ குலதெய்வத்தை மீறிய எந்த தெய்வமும் இங்கே கிடையவே கிடையாது. அதுதான் நமக்கான தெய்வமே. ஸோ அது அப்படி அந்த இடத்துல சிம்பாலிசமாக காட்டியிருப்பானுங்க. காட்டும் போது இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிசிபி பாண்டியன் மாதிரி கோமாளிகளை வணங்குறது பெருசா, உங்களுக்காகவே உயிர் நீத்த முன்னோர்களை வணங்குறது பெருசா? இன்னொரு கேள்வியும் கீழே வந்துச்சு. என்ன கேள்வி எப்படி தெரியுமா? முன்னோர்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா திருப்பி ரீபர்த் எடுத்துருவாங்க, அப்புறம் எப்படி அவங்க வணங்குறது? அப்போ எந்த கருப்பை வணங்குறீங்க? இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி தான். இந்த கேள்வி கேட்டவரை தப்பு சொல்லலை, பட் இப்படி தான் நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நான் சொல்கிறேன். இதுக்கான பதில் என்னன்னா, இப்போ ஒருத்தர் இருக்கார், இப்போ நான் இருக்கேன், நான் வந்து முன்னோர்கள்ட்ட போய் டைம் முடிஞ்சு போகிறப்போ நான் கருப்பாக இருப்பேன், எனக்குன்னு ஒரு சுழற்சி இருக்குது. என் டைமிங் திருப்பி ஒரு டைமிங்க்கு அப்புறம் தான் கீழே சுழற்சி எப்போ வரும். இங்கேருந்து பயணிக்கிறோம் பாருங்க, இந்த பயணத்துக்கும் இங்கே இருக்க டைமிங்க்கும் டிஃப்ரென்ஸ், வேரியேஷன் வேற லெவலில் இருக்கும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இங்கேருந்து போனோன்னே இப்படி போயிட்டு அப்படிங்க பறந்துருவோம், 2 வருஷத்துல பறந்துருவோம்னு நினைக்கிறீங்களா? டைமென்ஷன் விட்டு ட்ராவல் பண்ணும்போது டைம் டைல்யூஷன் மாதிரி ஆகும். டைமுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நடக்கும், வேற ஒரு பரிணாமத்துக்குள்ள நம்ம போகிறோம். அப்போ இங்கே இருக்க 3rd டைமென்ஷனோட ஃபிசிக்கல் லா இருக்குல்ல, இந்த லா டைமிங் சொல்கிறீங்க, டைம்ஸ் வந்து இந்த 3rd டைமென்ஷன் தான், இதுக்கு தான் பொருந்தும், அடாப்ட் ஆகும். நம்ம 4th அந்த மாதிரி போகும்போது அங்கே இருக்க காலநிலை சூழ்ச்சிகளும் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ், பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். பல புராண கதையில சொல்லுவாங்க இல்லை, விண்ணுலகம் சென்று வரக்குள்ளே இந்த பூமியில பல 1000 ஆண்டுகள் போயிடுச்சு, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, பல இனங்கள் மாறிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஏன் அவங்க சொல்றாங்க?
விண்ணுலம்ன்ற ஸ்பேஸ் தானே, ஸ்பேஸுக்கு போயிட்டு வரப்போ டைமிங் தெரியுதுல்ல உங்களுக்கு. மேலே ஸ்பேஸுக்கு போயிட்டீங்கனால இங்கே பூமியில் இருக்க டைமும் ஸ்பேஸில் இருக்க டைமும் வேறு டிஃப்ரெண்ட் ஆகும்ல. இது மாதிரி தான் இந்த பேசிக் சயின்ஸ் புரிஞ்சிச்சுன்னா கருப்பு பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி அதே இடத்துல அந்த கருப்பு இருக்குன்றது. ஒரு சிலவங்க கருப்பு ஆற்றலாகவே இன்னமும் இருந்துட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலவங்க ரீபிரத் ஆகி இப்போ நம்ம மாதிரி ஒருத்தவங்க பண்ணி பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம மாதிரி மக்களுக்காக போராடுறாங்களோ ஒரு சிலவங்களா, உண்மையாக போராடுறாங்கல்ல, வெளியே தெரிய மாட்டாங்க, உண்மையாக மக்களுக்காக நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆற்றலாம் திருப்பி வந்து போராடி பார்க்கும். முடியல அப்படின்னா திருப்பி மேலே வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபார்ம்லாம் மென்டல் ஃபார்மில் காப்பாற்றும். இதுதான் கருப்பு ஒளிப்பாடு. என்றைக்குமே அது இருந்துகிட்டு தான் இருக்கும். கருப்புன்றது என்றைக்குமே நிரந்தரமானது. எத்தனாயிரம் கோடி முன்னோர்கள் இறந்துருக்காங்க, எத்தனாயிரம் கோடி முன்னோர்கள் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பர்சனை பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. கதிர்னா கதிர் போயிட்டு திருப்பி வந்துட்டான். நம்ம எல்லாருமே ஒரு ஆற்றல், புரிஞ்சுக்கோ. ஆண் பெண் அதெல்லாம் அப்புறம், எல்லாருமே ஒரு ஆற்றல் என்றைக்குமே அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எங்கேயுமே அப்பயே தான் இருந்துகிட்டு இருக்கு. நாம தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நாம் அங்கே போயிட்டு திருப்பி வந்தோன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. என் குலதெய்வத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு எல்லாரும் என் ஃபேமிலிக்கு நான் குலதெய்வமாக மாறுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு திருப்பி வந்துட்டேன்னா உங்கள் குலதெய்வம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு முன்னாடி பல்லாயிரம் கோடி ஆற்றல் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா டைமும் அந்த ஆற்றல் அங்கே இருந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கான பதில் கீழே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. அழகான கருத்துக்களுக்கு அற்புதமான பதில் கிடைக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வழி மறிக்காதே.